எந்த கடவுள நம்ம வழிபாடு பண்றோமோ, அதீதமா வழிபாடு பண்றோம் அப்டின்னா, அந்த கடவுளே கனவுல வருவார். ம். இப்ப நீங்க முருகன வழிபாடு பண்றீங்க அப்டின்னா, சேவல பாப்பீங்க, மயில பாப்பீங்க, வேல பாப்பீங்க, முருகனையே பாப்பீங்க அப்டின்னு சொல்லலாம். அந்த முருகன் நம்ம சிலை ரூபத்திலயும் பார்க்கலாம். முருகன் வந்து மனித ரூபத்திலயும் பார்க்கலாம் அப்டின்னு சொல்லலாம். இந்த மாதிரி கனவுகள் வரும். அதுக்கும் மேல நம்ம இப்ப முருகன நான் வந்து உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப கந்தகுரு கவசம் சொல்லி நான் தினம்தோறும் பாராயணம் பண்றேன். தினம்தோறும் கந்தகுரு கவசம் வந்து பாராயணம் பண்ணி முருகனுக்கு தூப, தீப நைவேத்தியம் எல்லாம் செலுத்திட்டு முருகன் கிட்ட வேண்டிக்கிறேன். நான் முருகனோட உண்மையான பக்தி. எனக்கு வந்து ஜாக்குவார் கார் குடு, எனக்கு வந்து டி நகர்ல ஒரு ஃபிளாட் குடு, இதெல்லாம் நான் கேட்க போறதில்ல. முருகா நீ என் கூட இரு. அவ்வளதான். உனக்கு பார்த்து எனக்கு என்ன குடுக்கணும்னு தோணுதோ அது குடு. உண்மையான பக்தின்றது அதுதாம்மா. எனக்கு இது வேணும், அது வேணும், இத குடு, அத குடு, இந்த பிரச்சனை தீர்த்து வை. அது இல்ல உண்மையான பக்தி. எனக்கு நெறைய பிரச்சனைகள் இருக்கு. நீ பார்த்து என்ன தீர்த்து குடுக்குறியோ தீர்த்து குடு. எனக்கு நீ தீர்த்து குடுக்கல அப்டின்னா, அதுலயும் ஒரு நல்லது இருக்கு. அத தீர்த்து குடுத்தா எனக்கு ஏதோ தப்பு நடக்க போது. அதனால நீ தீர்த்து குடுக்கல. அப்டின்னு என் மனசு வந்து பார்த்தீங்கன்னா, சமாதானம் ஆகிக்கும். அதுதான் உண்மையான பக்தி.